வணக்கம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே கஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள் இது எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். இந்த வீடியோ பதிவில் நான் சொல்கிற இந்த 10 விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் மாயமாக போயிடும் அப்படின்னு அடித்து சொல்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் வீடியோ முழுசாக பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு தகவலாக இருக்குங்க. முதல்ல வால்மீகி மகரிஷி அப்படிங்கிறவர் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ராமாயணம் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது வால்மீகி தான். இந்த ராமாயணத்தை எழுதின வால்மீகி அவர்கள் 10 பொன்மொழிகளை நமக்காக சொல்லியிருக்காரு. அந்த 10 பொன்மொழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் தூள் தூளாக பறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தர்மம் எங்கே இருக்குதோ அங்கே வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ராமாயணத்தினுடைய மைய கருத்து. நீங்கள் சரியான பாதையில் போனீங்க அப்படின்னா கஷ்டமே வந்தாலும் கடைசியில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, ராமாயணத்தையே எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சண்டைகள் எல்லாமே வரும். கடைசியில் தர்மம் ஜெயிச்சுதா இல்லையா? இதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, தர்மத்தின் வழியில் நடக்கிறீங்க அப்படின்னா அந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உறுதியோடு போராடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வெற்றி உங்கள் காலடியில் வந்து கிடக்கும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோபம் அப்படிங்கிறது ஒருத்தன் தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வழி தான் கோபம். ஸோ என்னைக்குமே சொல்கிறேங்க, கோபம் நம்மளை அழிச்சிரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. கோபம் வந்துச்சு அப்படின்னா நானாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. நாம் நினைக்கிறது தான் கோபம் வர்றதும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதும் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கான மிகச்சிறந்த வழி. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொறுமை தான் என்றைக்குமே ஞானத்தினுடைய ஆரம்பம். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நம்ம கையாண்டோம் அப்படின்னா அந்த இடத்துல முடிவுகள் ரொம்ப தெளிவாக நல்ல முடிவுகளாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. பொறுமை தான் வெற்றியினுடைய முதல் படி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எந்த அளவுக்கு பொறுமையாக நாம் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி நமக்காக காத்திருக்கு. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க, எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க. பொறுமையாக அந்த விஷயத்தை அணுகுனீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச அத்தனை விஷயமும் உங்களுக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மை எப்பயுமே ஜெயிக்குங்க, என்னைக்குமே வெல்லும். பொய் எவ்வளோதான் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும், இன்னும் சொல்லப்போனால் பொய்யான மனுஷங்க கிட்ட எவ்வளோதான் பணம், காசு, பவர் வந்தால் எல்லாமே இருந்தாலும் அந்த இடத்துல பொய் கொஞ்ச காலம் ஓடலாம், ஆனால் உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இவ்வளோ உண்மையாக இருந்து நமக்கு என்னங்க பிரயோஜனம்? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், உண்மையாக இருக்கிறேன், யாருக்கும் துரோகம் பண்ணலை, எல்லாத்துக்குமே நல்லது தான் பண்ணேன், ஆனால் கடவுள் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் வார்த்தையிலே இருக்குது சோதனை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் தாக்கு பிடிக்கிறீங்க அப்படிங்கிறத கடவுள் உங்ககிட்ட சோதிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனைகள் வர்றது அத்தனையும் நீங்கள் சாதனைகளாக மாற்றணும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதையெல்லாம் நீங்கள் எப்படி கடந்து போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான வெற்றி காத்திருக்குதுங்க. ஸோ எதுக்குமே வருத்தப்படாதீங்க. கஷ்டம், கவலைகள் வருது, பொய் என்ன அழிக்குது, பொய்யான மனுஷங்கள்லாம் இங்கே நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு திரியிறாங்க, ஆனால் உண்மையாக இருக்கிற எனக்கு இந்த இடத்துல மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. ஸோ இந்த பொய் கொஞ்ச நாளைக்கு தாங்க, வேஷம்.
அந்த வேஷம் மழை வந்துச்சுன்னா எப்படி ஒரு இடத்துல சாயம் இருந்துச்சுன்னா அது பளிச்சுன்னு ஓடி போயிடுமோ, அதே மாதிரி இந்த பொய் இருக்கு பார்த்தீங்களா, சரியான நேரத்தில் இந்த பொய்யினுடைய வேஷம் கலைஞ்சு போயிடும். அப்போ உண்மை எது பொய் எது அப்படின்னு எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையான பாதையில் பயணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதையே கையில் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. அடுத்ததாக 5வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அச்சம். அந்த அச்சத்தை தயவு செஞ்சு விட்டொழிச்சிருங்க. அச்சத்தை விட்டுட்டு தைரியத்தோடு யார் ஒருத்தன் செயல்படுறானோ அவன் தான் மிகச்சிறந்த வீரன் அப்படின்னு சொல்றாங்க. பயத்தை விட்டுட்டு தைரியமா செயல்படுங்க. நீங்க ஒரு சிறந்த வீரனா மாறுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வழி அப்படின்னா பயத்தை தூக்கி போட்டுட்டு தைரியமா உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நீங்க கையில எடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில திறமை இருக்கும், வாய்ப்பு இருக்கும், ஆனா பயம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில அவங்கள முன்னேற விடாம பண்ணிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. நாம சரியான பாதையில போறோம் அப்படிங்கிற பட்சத்துல பயம் இல்லாம தைரியமா நீங்க இறங்குங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இங்க அன்பு தான் எல்லா பிரச்சனைக்கும் மருந்து. அன்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்திங்க. அன்பு இருந்தா எந்த பிரச்சனையையும் தீர்த்தரலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க கோவப்பட்டு கத்தி பழி வாங்கி அடுத்தவங்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில இதனால எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது கிடையாது. ஸோ என்னைக்குமே எல்லார் மேலையும் அன்பா பாசமா கருணையோட இருக்கணும் அப்படின்னு நினைங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா சொல்றேன், எல்லாமே நல்லா தான் நடக்கும். 7வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு செய்யற அந்த உதவி இருக்கு பாத்தீங்களா, அந்த உதவி தான் உண்மையான சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே. மற்றவங்களுக்கு செய்யும் போது நமக்கு அந்த உதவி பண்றப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நிஜமான சந்தோஷம். நீங்க வேணா அனுபவிச்சு பாருங்களேன். கஷ்டத்துல இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு உங்களால உதவி பண்ண முடியலனாலும் பரவாயில்லைங்க, ஆறுதலா 4 வார்த்தை நீங்க நல்ல விதமா சொல்லி பாருங்களேன். அவங்க முகத்துல இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் கண்டிப்பா வேற எங்க தேடி போனீங்கனாலும் கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உதவி பண்ணிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உதவின்னு நீங்க நிற்கும் போது நீங்க கேட்காமலே யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா அந்த உதவி கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே கர்மாவினுடைய பலன் இருக்கு பாத்தீங்களா, அதை கண்டிப்பா யாராலையும் தவிர்க்கவே முடியாதுங்க. நீங்க என்ன செஞ்சீங்களோ அது திரும்ப கிடைக்கும். ஸோ அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. கர்ம வினை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். நீங்க என்ன செய்யறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிப்பீட்டா கிடைக்குங்க. நீங்க நல்லது செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கான பலன் உங்களுக்கு 100 மடங்கு நல்லதா திரும்ப வரும். நீங்க அடுத்தவங்க வாழ்க்கையில பிரச்சனை பண்ணி அடுத்தவங்க கெடணும்னு நினைச்சு அடுத்தவங்களை பத்தி நினைச்சு நீங்க அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் நல்லது நினைச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது தான் நடக்கும். அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் 9வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மன அமைதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மன அமைதி தான் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு சிறந்த செல்வம். ஸோ நிறைய காசு பணம் பங்களா காருன்னு எல்லாமே இருக்குதுங்க. நம்ம சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. ஒன்றுமே இல்லாமல் கட்டாந்தரையில் படுத்து தூங்குனா கூட நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மன அமைதி தான் மிகப்பெரிய செல்வம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எல்லாமே இருந்தால் கூட வெறுமையாக உணரக்கூடிய மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் காசு பணம் இருந்தால் அதுதான் சந்தோஷம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நிம்மதி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம மன அமைதியோடு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய செல்வம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 10வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மிகப்பெரிய விஷயங்க. நம்மக்கிட்ட இருக்கிற நன்னடத்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு மனுஷனுடைய உண்மையான அடையாளம். ஸோ உங்ககிட்ட நல்ல கேரக்டர் இருக்குது, நல்ல அடுத்தவங்க கிட்ட உதவி செய்கிற அந்த குணம் இருக்குது அப்படின்னா உங்களை அடையாளம் காட்டுறது ரொம்ப ஈஸிங்க. அடுத்தவங்க முன்னால் நீங்கள் ரொம்ப அழகாக பிரகாசிப்பீங்க. ஸோ ஒன்றுமே பண்ணாத எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிட்டு அடுத்தவங்க வாழ்க்கை நம்ம
அவங்க எப்போ விழுவான் அதை பார்த்து சிரிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் நம்மளை மற்றவங்க பார்க்கும்போது ரொம்ப அருவெருப்பாக பார்ப்பாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய செல்வம் அப்படின்னா அது உங்களுடைய நன்னடத்தை தான். காசு பணம் இது எல்லாமே சும்மா வேஸ்ட்டுங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிற அந்த நல்ல கேரக்டரை தக்க வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்க. பேசும்போது எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க கிட்ட எரிஞ்சு உழுகிறது, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சுருக்குன்னு பேசுறது, இந்த மாதிரியெல்லாம் பேசுனீங்க அப்படின்னா இதுக்கு மேலே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை இதுக்கு மேலே பயன்படுத்தாதீங்க. நான் சொன்ன இந்த 10 விஷயமும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும். இது 100% சொல்கிறேன். இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.